வணக்கம் மாணவ மாணவிகளே, ஒரு இணைந்த கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய இணைந்த கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக இருப்பது மீதி தேற்றம், மேலும் பகுதி பின்னங்கள் போன்றவையாக இருக்கின்றது. இந்த மீதி தேற்றம், காரணி தேற்றம் என்பவற்றை பார்க்க இருக்கின்ற நாங்கள் அதன் முதற்கட்டமாக இந்த பல்லுறுப்புகள் சம்பந்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். காபோதர சாதாரண தரத்திலே இந்த பல்லுறுப்புகள் சம்பந்தமாக சில விடயங்களை நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அதாவது இந்த எளிய சமன்பாடு, அட்சர கணித கோவை, இருவடை சமன்பாடு போன்றவற்றிலே வருகின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தவையாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கு முதலாவதாக நாங்கள் பல்லுறுப்பு என்றால் என்ன என்று நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும். இந்த பல்லுறுப்பு என்றால் என்ன என்று நாங்கள் வரையறுத்து கொள்ளுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு மீதமுள்ள விடயங்கள் தெரிந்திருக்கும். சார்புகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். சார்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதே போன்று தரப்பட்ட ஒன்று சார்பா அல்லது இல்லையா என்று சரிபார்ப்பதற்கான சோதனைகளும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக பல்லுறுப்பி சார்புகள் அமைய இருக்கின்றது. இங்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிகின்றதாக இருக்கின்றது. an xின் எண் an சய 1 xின் எண் சய 1 சக an சய 2 xின் எண் சய 2 சக a2 xின் 2 சக a1x சக a0 என்றவாறு எழுதப்படும் கோவையை நாங்கள் பல்லுறுப்பு என்று சொல்லுவோம். இந்த கோவை இங்கு a0 a1 a2 an என்பன மெய்யெண்களாகவும் எண்ணானது நேர் நிறைவெண்ணாகவும் இருக்கின்றது. இவ்வாறு எழுதப்படுகின்ற கோவை பல்லுறுப்பியாக இருக்கின்றது. இங்கு பாருங்கள், an அதே போன்று an சய 1 an சய 2 என்றவாறு செல்லுகின்றவை இவை எண்களாக இருக்கும். எண்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் அதனை மெய்யெண்கள் என்று சொல்லுவோம். இங்கு கவனிப்பீர்களாக இருந்தால் இவை மெய்யெண்களாக இருக்கும். அதே போன்று மேலே போடுகின்ற அடுக்கு ஆனது சர்ப்ளஸாக இருக்கும், அதாவது நேர் நிறை வெண்ணாக இருக்கின்றது. இங்கு நேர் நிறை வெண் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பெருமானங்கள் 1 2 3 என்றவாறு முழுவண்ணாகவும் நேராகவும் இருப்பதை நாங்கள் காண முடியும். அதே போன்று பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு இந்த சக என்ற குறிகளினால் வேறாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் உறுப்பு என்று சொல்லுவோம். அதாவது முதலாவதாக இருப்பது இது ஒரு உறுப்பு, அதே போன்று அடுத்ததாக இருப்பது இன்னும் ஒரு உறுப்பு. அதாவது இரண்டு உறுப்புகள் இங்கு சக என்ற குறியீட்டினால் வேறுபடுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இந்த பல்லுறுப்பியின் ஏதாவது ஒரு உறுப்பை நாங்கள் AR xின் R என்று எழுத முடியும். அதாவது எக்ஸின் ஆருக்கு முன்னால் வருகின்றதை நாங்கள் குணகம் என்று சொல்லுவோம். AR xின் R என்று நாங்கள் சொல்ல முடியும். இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இங்கு R என்பது இந்த உறுப்பினுடைய படி என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த உறுப்பினுடைய படியை நாங்கள் R என்று சொல்லுவோம். ஆகவே இந்த உறுப்பினுடைய படி என்பது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாணவர்களே, உங்களுக்கு தரப்பட்ட ஒன்று பல்லுறுப்பியா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க தெரிந்திருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், 2xின் 3ஆம் அடுக்கு சக 3xின் 2ஆம் அடுக்கு சய 4x சக 1 என்றால் இது ஒரு பல்லுறுப்பியா அல்லது அல்லவா என்று நாங்கள் காண தெரிந்திருக்க வேண்டும். இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் எக்ஸினுடைய அடுக்காக இருப்பது 3, இங்கு எக்ஸினுடைய அடுக்காக இருப்பது 2, இங்கு எக்ஸினுடைய அடுக்காக இருப்பது 1. அதாவது எக்ஸினுடைய அடுக்குகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது நேர் நிறைவெண்களாக இருப்பதுடன் அவற்றுக்கு முன்னே வருகின்ற எண்கள் இங்கு 2, இங்கு 3, இங்கு மறை 4, இறுதியாக 1 என்றவாறு இந்த எண்கள் மெய்யெண்களாக இருக்கும். ஆகவே இது ஓர் பல்லுறுப்பி ஆகும். இந்த பல்லுறுப்பி எக்ஸிலே இருக்கின்ற காரணத்தினால் இதை நாங்கள் எக்ஸிலான பல்லுறுப்பி என்று சொல்லுவோம். கட்டாயமாக எல்லா பல்லுறுப்பிகளும் எக்ஸில் தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. வையில் இருக்கின்ற பல்லுறுப்பிகளும் உண்டு. அதே போன்று வேறு வேறு அட்சரங்களையும் நாங்கள் பாவித்து கொள்ள முடியும்.
இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் சய 2ஆம் அடுக்கு சக 3x சய 1 என்று வந்தால் இங்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் எக்ஸிற்கு பாருங்கள், இந்த அடுக்கு வந்து மறையாக இருக்கின்றது. இதிலே எக்ஸினுடைய அடுக்கு நேராக இருந்தாலும் இங்கு இருக்கின்ற இந்த ஒரு உறுப்பு கூடிய அடுக்கு மறையாக இருக்கின்றது. ஆகவே இது பல்லுறுப்பி அன்று, இது பல்லுறுப்பி அன்று. ஆனால் இது ஒரு சார்பாக இருக்க முடியும், ஆனால் பல்லுறுப்பி சார்பு அல்லது பல்லுறுப்பி அல்ல. அதே போன்று இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எக்ஸினுடைய 3/2 சக எக்ஸ் சய 4 என்று இருந்தால் இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இந்த அடுக்கினை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் இந்த அடுக்கு ஆனது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கின்றது. ஆகவே அதாவது ஒரு பின்ன எண்ணாக இருக்கின்றது. ஆகவே இது ஓர் பல்லுறுப்பி அன்று. இவ்வாறு பல்லுறுப்பிகளை உங்களுக்கு இனங்காண தெரிதல் வேண்டும். இவ்வாறு அமைகின்ற பல்லுறுப்பிகளிலே நாங்கள் என்னென்ன விடயங்களை வரையறுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அடுத்ததாக நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள், f(x) என்பது எங்களுக்கு பல்லுறுப்பி. அந்த பல்லுறுப்பினை நான் எழுதியிருக்கின்றேன். an xn an sin 1 xn sin 1 an sin 2 xn sin 2 a2 x வர்க்கம் என்றவாறு செல்கின்றது. இந்த பல்லுறுப்பியின் உயர் படியிலுள்ள உறுப்பை நாங்கள் முந்துரும் உறுப்பு என்று சொல்லுவோம். உயர் படி என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், இறுதியாக எக்ஸின் 0, அடுத்ததாக எக்ஸின் 1, எக்ஸின் 2 இவ்வாறு வருகின்ற பொழுது எக்ஸினுடைய பெரிய அடுக்காக இங்கே எக்ஸின் எண் இருக்கின்றது. ஆகவே இந்த எண்ணாம் அடுக்குத்தான் அந்த பல்லுறுப்பியின் முந்துரும் உறுப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது பல்லுறுப்பியின் உயர் படியிலுள்ள உறுப்பை நாங்கள் முந்துரும் உறுப்பு என்று சொல்லுவோம். அவ்வாறு இதனை நாங்கள் முந்துரும் உறுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முந்துரும் உறுப்புக்கு இருக்கின்ற அந்த எண் பெருமானம் இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த an என்ற எண் பெருமானம் பூஜ்ஜியமற்றதாக இருக்க வேண்டும். ஏன் அந்த பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்குமாக இருந்தால் இதிலே எக்ஸ் இந்த முழுவதுமே பூஜ்ஜியமாக வருகின்ற பொழுது இந்த உறுப்பு இருக்க மாட்டாது. ஆகவே இரண்டாவதில் தான் தொடங்கும். ஆகவே தான் நாங்கள் an ஆனது பூஜ்ஜியமற்றதாக இருக்கின்ற பொழுது இந்த பல்லுறுப்பியினுடைய முந்துரும் உறுப்பை நாங்கள் an xன் n என்று சொல்லுவோம். அதேபோன்று இந்த முந்துரும் உறுப்பிலே வருகின்ற எண் பெருமானத்தை நாங்கள் முந்துரு குணகம் என்று சொல்லுவோம். முந்துரு உறுப்பானது an xன் n ஆக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து இந்த முந்துரும் உறுப்பினுடைய குணகமாக an வருகின்றது. இவ்வாறு நாங்கள் கதைப்பதற்கு ஏனினுடைய பெருமானம் பூஜ்ஜியமற்றதாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த முந்துரும் உறுப்பின் படி பல்லுறுப்பியின் படி எனப்படும். அதே போன்று இங்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பல்லுறுப்பியின் படியாக எண்ணாவது படி இருக்கின்றது. இந்த பல்லுறுப்பியின் படியாக எண்ணாவது படி இருக்கின்றது. ஆகவே மாணவ மாணவிகளாகிய நீங்கள் ஒரு பல்லுறுப்பி தரப்படுகின்ற பொழுது அந்த பல்லுறுப்பியின் படி என்ன என்பதை உங்களால் தெளிவாக கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். படி உங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கின்ற பொழுது முந்துரும் உறுப்பு முந்துரும் குணகம் என்பன கடினமான ஒன்று அல்ல. இவை இலகுவான விடயங்கள் தான். ஆயினும் அதனை நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். இதன் தொடர்ச்சியாக சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், ஒரே சந்தர்ப்பத்தில் வெவ்வேறான பல்லுறுப்பி சார்புகள் சிலவற்றை கருத வேண்டிய ஏற்படின் நாங்கள் பல்லுறுப்பி சார்புகளை நாங்கள் வரையறுத்து வைத்திருக்கின்றோம். எங்களுக்கு சில வேளைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்லுறுப்பி சார்புகளை நாங்கள் எழுத வேண்டுமாக இருந்தால் நாங்கள் வேறு வேறு குறியீடுகளை பாவித்து கொள்ளலாம். fx என்பது எக்ஸிலான பல்லுறுப்பி, அதே போன்று gx என்பதும் எக்ஸிலான இன்னும் ஒரு பல்லுறுப்பி. அதே போன்று வேறு வேறு எழுத்துக்களை நீங்கள் பாவித்து கொள்ள முடியும். இங்கு நாங்கள் தந்திருக்கின்ற எழுத்துக்களைத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்பதல்ல, வேறு வேறு எழுத்துக்களையும் நீங்கள் பாவித்து கொள்ளலாம். அநேகமாக நாங்கள் எங்களது பாடப்பரப்புகளிலே பாவிக்கின்றவையாக இந்த f(x), அதே போன்று g(x), அதே போன்று π(x) என்பன நாங்கள் அதிகமாக பாவிக்கின்ற குறியீடாக்களாக இருக்கும். கட்டாயமாக இவற்றைத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் பாவித்து கொள்ள முடியும்.
இங்கு பாருங்கள், ஒரு பல்லுறுப்பி தந்திருக்கின்றோம் 2x-3 என்பது. இந்த 2x-3 என்ற பல்லுறுப்பியினுடைய படியை நான் காண வேண்டுமாக இருந்தால் இந்த பல்லுறுப்பியின் உயர்படி 1 இருக்கின்றது. ஆகவே இந்த பல்லுறுப்பியின் படி 1 இருக்கும். அதேபோன்று உயர்படி உடை கொண்டிருக்கின்ற அந்த உறுப்பானது எங்களுக்கு முந்துரும் உறுப்பாக இருக்கின்றது. ஆகவே முந்துரும் உறுப்பு தெரிகின்ற பொழுது அந்த முந்துரும் உறுப்பினுடைய குணகத்தை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அது 2x இருக்கும். இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போமாக இருந்தால் 3x வர்க்கம் sin 2x 1 இதனுடைய படியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் அந்த உயர்படியாக இருக்கின்றது. ஆகவே 2 என்பது உயர்படி. முந்துரும் உறுப்பாக அந்த 3x வர்க்கம் இருக்கும். அதே போன்று முந்துரு குணகமாக 3 இருப்பதை நீங்கள் காணலாம். இரண்டாவதாக பாருங்கள், 3x கனம் சக 2. நீங்கள் 3x கனம் என்றால் எங்கே x வர்க்கம் x காணவில்லை என்று யோசிக்கக்கூடும். அவ்வாறு வர வேண்டும் என்பதல்ல. x கனம் இருக்கின்றது, x வர்க்கம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதே போன்று எக்ஸும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இங்கு தந்த கணக்கிலே 3x-இன் 3ஆம் அடுக்கு சக 2. இதனுடைய படி உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 3. நாங்கள் போடுவது இந்த 3 அல்ல, இதுதான் எங்களுடைய படி. அதே போன்று முந்துரும் உறுப்பு என்பது முழுவதையும் சேர்த்து எழுதுவது. முந்துரும் குணகம் என்பது முன்னே இருக்கின்ற 3ஐ நாங்கள் போடுகின்றோம். அடுத்ததாக பாருங்கள், 3 sin x வர்க்கம் sin 2x கணத்திலே இங்கே முந்துரும் படியாக இருப்பது 3 முந்துரும் படியாக உங்களுக்கு 3 வர வேண்டும். அதே போன்று முந்துரும் உறுப்பாக sin 2x கணமும் அதே போன்று முந்துரும் குணகமாக மறை 2 இருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்கு நாங்கள் படியாக வர வேண்டியது 4 இருக்கும். அதே போன்று sin x-இன் 4 என்பது முந்துரும் உறுப்பாக இருக்கின்றது. இதற்கு இருக்கின்ற குணகமாக மறை 1 என்பது இந்த முந்துரு குணகமாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்களே, இவை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருத்தல் வேண்டும். ஏன் இந்த கணக்குகளை செய்கின்ற பொழுது இவை பாவிக்க வேண்டியிருந்தால் அவற்றினை பாவிப்பதற்கு இந்த புரிதல்கள் உங்களுக்கு அவசியமானது. மேலும் f(x) ஆனது ஒரு ஒருமை என்பதை பூஜ்ஜிய படியிலுள்ள ஒரு பல்லுறுப்பி என்று நாங்கள் கொள்ளுவோம். அதாவது f(x) ஆனது இங்கு 4 என்று வந்தால் இதை நாங்கள் ஒரு பூஜ்ஜிய படியில் உள்ள பல்லுறுப்பி என்று சொல்லுவோம். அதாவது இங்கே எக்ஸினுடைய படி பூஜ்ஜியமாக இருக்கின்ற காரணத்தினால் இதுவும் ஒரு பல்லுறுப்பி தான். இந்த பல்லுறுப்பி பூஜ்ஜிய படியில் உள்ள ஒரு பல்லுறுப்பி. அதே போன்று யாதும் ஒரு பெருமானத்துக்கு இந்த fx-னுடைய பெருமானம் பூஜ்ஜியமாக வருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் f(x) என்பது ஒரு பல்லுறுப்பி. இந்த பல்லுறுப்பி எக்ஸிலே இருக்கின்ற ஒரு பல்லுறுப்பியாக இருக்கும். எக்ஸுக்கு வேறு வேறு பெருமானங்களை நாங்கள் போடுகின்ற பொழுது அல்லது பிரதியிடுகின்ற பொழுது இந்த fx-னுடைய பெருமானம் மாறுபடும். அவ்வாறு நாங்கள் பிரதியிடுகின்ற பொழுது எக்ஸுக்கு நான் ஒரு பெருமானத்தை குறித்த ஒரு பெருமானத்தை நான் பிரதியிடுகின்ற பொழுது fx-னுடைய பெருமானம் 0 வருமாக இருந்தால் எக்ஸின் அப்பெருமானத்தில் பல்லுறுப்பியின் பெருமானம் 0 ஆகின்றது என்று நாங்கள் சொல்லுவோம். அவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது f(x) 0 ஆகுமாறு எக்ஸிற்கு பெருமானங்கள், இந்த பெருமானங்களை நாங்கள் பல்லுறுப்பியின் பூஜ்ஜிய புள்ளிகள் என்று அழைப்போம். பல்லுறுப்பியின் பூஜ்ஜிய புள்ளிகள். அதாவது பல்லுறுப்பியின் பூஜ்ஜிய புள்ளி என்றால் என்ன? அந்த பல்லுறுப்பியின் பெருமானத்தை பூஜ்ஜியமாக்குகின்ற எக்ஸின் பெருமானங்களை நாங்கள் அந்த பல்லுறுப்பியின் பூஜ்ஜிய புள்ளிகள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பல்லுறுப்பியின் பூஜ்ஜிய புள்ளிகளை உதாரணமாக நீங்கள் காணுகின்ற பொழுது நீங்கள் காபோதர சாதாரண தரத்திலே கற்றிருக்கின்றீர்கள். y ஆனது x வர்க்கம் சக 5x சக 6 என்ற ஒரு இருபடி சார்பு தரப்படுகின்ற பொழுது இந்த சார்பினுடைய வரைவினை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இந்த வரைவு எவ்வாறு வரும் என்று உங்களுக்கு தெரியும். இது ஒரு இழுவி வரைவு. இந்த வரைவு வரைகின்ற பொழுது இந்த வரைவு இவ்வாறு வந்திருக்கும் உங்களுக்கு. இது இங்கே இந்த எக்ஸ் அச்சினை வெட்டுகின்ற புள்ளிகள் இங்கே 2 புள்ளிகள் இருக்கும். இந்த 2 புள்ளிகளையும் பற்றி இந்த புள்ளி 2 ஆகவும் இந்த புள்ளி 3 ஆகவும் இருக்கும். ஆகவே அந்த புள்ளிகளை நாங்கள் பூஜ்ஜிய புள்ளிகள் என்று சொல்லுவோம். இந்த பூஜ்ஜிய புள்ளிகளை நீங்கள் அந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு என்று காபோதர சாதாரணத்திலே படித்திருக்கின்றீர்கள். மேலதிகமாக இதனுடைய விளக்கங்களை நீங்கள் இருபடி சமன்பாடுகள், இருபடி சார்புகளை நீங்கள் கற்கின்ற பொழுது இதனுடைய மேலதிக விளக்கங்களை நீங்கள் அந்தந்த இடங்களிலே பெற்றுக்கொள்வீர்கள்.
அடுத்ததாக பாருங்கள், ஏஎக்ஸ் சக பி வடிவிலான முதலாம் படியில் உள்ள பல்லுறுப்பி ஏகபரிமாண சார்பு என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் எக்ஸினுடைய படி ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அதனை நாங்கள் ஏகபரிமாண சார்பு என்று சொல்லுவோம். இரண்டாவதாக ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி என்ற வடிவில் உள்ள இரண்டாம் படியில் உள்ள பல்லுறுப்பியை நாங்கள் இருபடி சார்பு என்று சொல்லுவோம். அதே போன்று மூன்றாம் படியிலே வருகின்ற பொழுது முப்படி சார்பு என்று சொல்லுவோம். இதே போன்று படிகள் 4, 5 ஆக வருகின்ற பொழுது நான்காம் படி என்றால் அதனை நாங்கள் நான்காம் படி சார்பு என்றும், ஐந்தாம் படி என்றால் ஐந்தாம் படி சார்பு என்றும் சொல்லுவோம். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னவென்றால், இந்த படி முதலாவதாக வருகின்ற பொழுது விசேடமாக ஒரு பெயர் வைத்திருக்கின்றோம், ஏகபரிமாணம். அதே போன்று இரண்டாம் படி வருகின்ற பொழுது இருபடி சார்பு, மூன்றாம் படி வருகின்ற பொழுது முப்படி சார்பு என்று வைத்திருக்கின்றோம். நான்காம் படி வருகின்ற பொழுது நான்காம் படி சார்பு என்று சொல்லுவோம். ஆகவே இதனை ஒரு முறை மனதில் நிறுத்தி கொண்டு நாங்கள் அடுத்ததாக விடயங்களை பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் பல்லுறுப்புகளின் கூட்டுத்தொகையினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பல்லுறுப்பியின் கூட்டுத்தொகை என்பது இரண்டு பல்லுறுப்பிகள் வருகின்ற பொழுது அவற்றை கூட்டுவது. இந்த எண் தொகுதியிலே, மெய்யெண் தொகுதியிலே எண்கள் வருகின்ற பொழுது எண்களை நீங்கள் கூட்டுவது போல இங்கு இரண்டு பல்லுறுப்பிகள் வருகின்ற பொழுது அந்த பல்லுறுப்புகளை கூட்டுவதற்கு உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதாவது f(x) என்பது ஒரு பல்லுறுப்பியாகவும் g(x) என்பது இன்னும் ஒரு பல்லுறுப்பியாகவும் இருக்குமாக இருந்தால் இந்த இரண்டு பல்லுறுப்பிகளையும் எவ்வாறு கூட்டுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அதேபோன்று இந்த பல்லுறுப்பிகளை கழித்தல் என்பது என்னவென்று சொன்னால், உண்மையிலே கூட்டல் என்பது fx ஆக gx ஆக இருக்கின்ற அதே வேளை கழித்தல் என்பது இந்த g(x)னை ஒரு மறையினால் பெருக்கி கூட்டுவதாக இருக்கின்றது. இங்கு பல்லுறுப்புகளை கூட்டுவதென்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரே படியில் உள்ள உறுப்புகளை கூட்டுவதாக அமையும். ஒரே படியில் உள்ள உறுப்புகளைத்தான் நீங்கள் கூட்ட முடியும். அதாவது எக்ஸ் வர்க்கத்தையும் நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ் வர்க்கத்தையும் தான் கூட்ட முடியும். அவ்வாறு கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறு கூட்டுவது என்று தெரியும். இவ்வாறு நீங்கள் கூட்டுகின்ற பொழுது இங்கு கூட்டப்படுவது இந்த உறுப்புகளின் குணகங்களாக இருக்கும். இந்த எக்ஸ் கணம் சக 3x கணம் என்றால் இதனை நீங்கள் கூட்டுகின்ற பொழுது இந்த குணகங்களைத்தான் நீங்கள் கூட்ட வேண்டும். எக்ஸ் கணத்தினுடைய குணகம் 1, அதே போன்று 3x-னுடைய 3. ஆகவே 1ஐயும் 3ஐயும் நீங்கள் கூட்டி 4x கணம் என்று நீங்கள் எழுதுவீர்கள். இவ்வாறு நீங்கள் கூட்டுகின்ற பொழுது ஜாதேனும் இரு உறுப்புகளின் குணகங்களின் கூட்டுத்தொகை 0 வருகின்ற பொழுது கூட்டுத்தொகையில் அந்த உறுப்பு காணப்பட மாட்டாது. உதாரணமாக 2x கணம் சய 2x கணம் என்று சொன்னால் இங்கு நாங்கள் குணகங்கள் என்று சொல்வது இங்கே இருக்கின்ற குணகம் 2, இங்கே இருக்கின்ற குணகம் மறை 2. இரண்டு குணகங்களையும் கூட்டுகின்ற பொழுது, அதாவது 2னையும் மறை 2னையும் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது 0 ஆக இருக்கும். அதாவது இந்த குணகங்களின் கூட்டுத்தொகை 0. ஆகவே இந்த கூட்டுத்தொகையிலே எக்ஸின் மூன்றாம் படியிலான அல்லது எக்ஸ் கணத்திலான உறுப்பு கிடையாது. அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இது ஒரு சிறிய விடயமாக உங்களுக்கு தோன்றினாலும் மிக முக்கியமான விடயம் ஒன்றாக இருக்கின்றது. கணக்குகளை செய்கின்ற பொழுது அல்லது பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொழுது இவை பற்றி நீங்கள் மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் இரண்டு பல்லுறுப்பிகளின் கூட்டல்கள் சம்பந்தமாக பார்த்து கொள்வோம். பாருங்கள், f(x) என்ற ஒரு பல்லுறுப்பி தந்திருக்கின்றார்கள். 2x-இன் 4 சக 5x கணம் சய 4x வர்க்கம் சய 3. அதே போன்று gx என்பது தந்திருக்கின்றார்கள். இங்கு நாங்கள் இரண்டு பல்லுறுப்பிகளையும் கூட்ட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே இரண்டு பல்லுறுப்பிகளை நாங்கள் கூட்ட வேண்டுமாக இருந்தால் இங்கு x-இன் 4உடன் கூட்டுவதற்கு இரண்டாவது உறுப்புகள் கிடையாது. ஆகவே இந்த 5x கணத்தையும் இந்த x கணத்தையும் நான் கூட்ட வேண்டும். அதே போன்று இந்த 4x வர்க்கத்தையும் இந்த 2x வர்க்கத்தையும் கூட்ட வேண்டும். இங்கு 3x-உடன் கூட்டுவதற்கு உறுப்பு கிடையாது. ஆகவே சய 3உடன் நான் 2ஐ கூட்ட வேண்டும். ஆகவே இதனை கூட்டுகின்ற பொழுது மாணவ மாணவிகளே இது 2x-இன் 4 என்பது கிடைக்கும். அதே போன்று இதரண்டையும் கூட்டுகின்ற பொழுது 6x-இன் 3 என்று வரும். அதே போன்று இந்த 2x வர்க்கத்தையும் 4x வர்க்கத்தையும் கூட்டுகின்ற பொழுது மறை 2x வர்க்கம் என்றவாறு கிடைக்கும். பாருங்கள், f(x)ஐயும் gx-ஐயும் நான் கூட்டுகின்ற பொழுது
2xன் 4ஆம் அடுக்கு ஏன் xன் 4உடன் கூட்டுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை. அதே போன்று 5x கனம் அங்கு ஒரு x கனம், ஆகவே 6x வர்க்கம். சய 4x வர்க்கம் சக 2x வர்க்கம் கூட்டுகின்ற பொழுது மறை 2x வர்க்கம். அதே போன்று சய 3x. இறுதியாக மறை 3ஐயும் சக 2ஐயும் நான் கூட்டுகின்ற பொழுது மறை 2 என்பது எனக்கு விடையாக கிடைக்கும். இதுதான் இரண்டு பல்லுறுப்பிகளின் கூட்டுத்தொகையாக இருக்கின்றது. அடுத்ததாக நான் கழிக்க வேண்டுமாக இருந்தால் பாருங்கள், f(x)லிருந்து g(x)ஐ கழிக்கின்றேன். f(x)லிருந்து g(x)ஐ கழித்தல் என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், f(x) மறை g(x) என்றால் f(x)னதும் மறையால் பெருக்கிய g(x)னதும் கூட்டுத்தொகை, மறை ஒன்றால் பெருக்கிய g(x)னதும் கூட்டுத்தொகை. ஆகவே f(x)லிருந்து gxஐ கழிக்கின்ற பொழுது இதனை மறையால் பெருக்கிய பின்னர், அதாவது இதனை மறையால் பெருக்குகின்ற பொழுது மறை x கனம் மறை 2x வர்க்கம் நேர் 3x என்றவாறு வரும். பின்னர் அதனை நாங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று நாங்கள் கழித்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கழித்து கொள்கின்ற பொழுது பார்ப்பீர்களாக இருந்தால் 2xன் 4ஆம் அடுக்கு, இங்கு 5x கணத்திலிருந்து x கணத்தை கழிக்கின்ற பொழுது 4x கணம். அதே போன்று மறை 4x வர்க்கம், இங்கு மறை 2x வர்க்கம் கூட்டுகின்ற பொழுது மறை 6x வர்க்கம். அதே போன்று மறை 3x, இதனை நான் மறையால் பெருக்கி இருக்கின்றேன், ஆகவே நேர் 3x இங்கு வந்திருக்கின்றது. இது மறை 2ஆக மாறியிருக்கும், ஆகவே அதனுடைய பெருமானம் மறை 5 ஆக கிடைக்கின்றது. இதுதான் f(x) மறை g(x) ஆக இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் g(x) மறை f(x)ஐ நீங்கள் கணிக்கலாம். அதனை நான் காணிப்பேனாக இருந்தால் பாருங்கள், g(x)லிருந்து மறை f(x)ஐ கழிக்கின்ற பொழுது அல்லது g(x)லிருந்து f(x)ஐ கழிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல இந்த f(x)ஐ நான் மறையினால் பெருக்கிய பின்னர் கூட்டல் வேண்டும். இது மறையினால் பெருக்கிய போது இது மறை 2xன் 4, ஆகவே மறை 2xன் 4. இது மறை 5x கனமாக வரும். x கணத்திலிருந்து மறை 5x கனம் 2ஐ நான் கூட்டுகின்ற பொழுது மறை 4x கனம். அதே போன்று அது நேர் 4x வர்க்கமாக வரும். 2x வர்க்கத்தையும் கூட்டுகின்ற பொழுது 6x வர்க்கம். இங்கு மறை 3x வரும். அதே போன்று இதனை நான் மறையால் பெருக்குகின்ற பொழுது நேர் 3 நேர் 2 5 ஆக கிடைக்கும். ஆகவே இவ்வாறு பல்லுறுப்பிகளின் நீங்கள் இதுகளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது பல்லுறுப்பிகளின் கூட்டலை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மாணவ மாணவிகளை இந்த பல்லுறுப்பிகளின் பெருக்கலும் இருக்கின்றது. இந்த பல்லுறுப்பிகளின் பெருக்கம் உங்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அதை பற்றி எங்களது காபுதர உயரத்திரத்திலே பெரிதாக நாங்கள் கற்கவில்லை. ஆயினும் உங்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் அதனை நான் இங்கு விட்டு செல்கின்றேன். இவ்வாறு இரண்டு பல்லுறுப்பிகளை பெருக்குகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனையும் ஒரு முறை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த பல்லுறுப்பி சமன்பாடுகளும் சர்வ சமன்பாடுகளும் என்ற விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். இரண்டு பல்லுறுப்பிகளை சமப்படுத்துவதால் பெறப்படும் கூற்று நாங்கள் பல்லுறுப்பி சமன்பாடு என்று சொல்லுவோம். அதாவது இரண்டு பல்லுறுப்பிகளை நாங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது, உதாரணமாக 2x சக 3 சமன் 4 என்று சொன்னால் இது ஒரு பல்லுறுப்பி சமன்பாடு. அதாவது 2x சக 3 என்பது ஒரு ஏகபரிமாண பல்லுறுப்பி, அதே போன்று 4 என்பது ஒரு ஒருமை பல்லுறுப்பி. ஆகவே இரண்டையும் நாங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது கிடைப்பது எனக்கு ஒரு பல்லுறுப்பி சமன்பாடாக இருக்கின்றது. இந்த சமன்பாட்டினை நீங்கள் தீர்ப்பீர்களாக இருந்தால் இதிலிருந்து எக்ஸினுடைய பெருமானத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்தல் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கின்றது. எக்ஸினுடைய பெருமானம் 1/2 ஆக வரும். அதே போன்று f(x, g(x) என இரண்டு பல்லுறுப்பிகளாக இருக்க f(x சமன் g(x) என்பது பல்லுறுப்பி சமன்பாடாக இருக்கும். மேலே நான் கூறியது போல இரண்டு பல்லுறுப்பிகள், அவற்றை நாங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது கிடைப்பது எனக்கு ஒரு பல்லுறுப்பி சமன்பாடு. பல்லுறுப்பி சமன்பாட்டை திருப்தி செய்கின்ற எக்ஸின் பெருமானங்கள் அந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு பல்லுறுப்பி சமன்பாடு இருக்கின்ற பொழுது அந்த பல்லுறுப்பி சமன்பாட்டினை தீர்க்கின்ற தீர்வுகளை நாங்கள் அந்த சமன்பாட்டின் தீர்வுகள் என்று சொல்லுவோம். அதாவது எளிய வகையில் கூறுவதானால், ஒரு பல்லுறுப்பி சமன்பாடு தருகின்ற பொழுது அந்த சமன்பாட்டை தீர்ப்பது உங்களுக்கு தெரியும். இரண்டு பக்கமும் சில செய்கைகளை செய்வதன் மூலம் அந்த சமன்பாட்டினை தீர்ப்பதற்கு நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள்.
நீங்கள் காபோதர சாதாரணத்திலே கற்றது எளிய சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு, அதே போன்று ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு, அதே போன்று இரண்டாம் படி சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு. இங்கு நாங்கள் பல்லுறுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அவற்றிலே ஏகபரிமாண சமன்பாடுகளை தீர்ப்பதும் இருபடி சமன்பாடுகளை தீர்ப்பதும் வருகின்றது. ஏன் ஏகபரிமாண சமன்பாடுகளும் இருபடி சமன்பாடுகளும் மாத்திரம்தான் வருகின்றது என்று சொன்னால், இரண்டுமே ஒரு மாறியிலான சமன்பாடுகளாக இருக்கும். ஆகவே அங்கு தீர்க்கின்ற பொழுது எக்ஸுக்கு மாத்திரம் அல்லது வைக்கு மாத்திரம் அல்லது ஏதோ ஒன்றுக்கு மாத்திரம் ஒரு பெருமானம்தான் இருக்கும், அதற்கு தீர்வுகள் கிடைக்கும். சில பல்லுறுப்பு சமன்பாடுகளுக்கு மெய் தீர்வுகள் இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக எக்ஸ் வர்க்கம் சமன் மறை 1 என்று சொன்னால் இது ஒரு பல்லுறுப்பு சமன்பாடு. இந்த பல்லுறுப்பு சமன்பாடிலே இங்காலே இருப்பது, இடது பக்கம் இருப்பது இருபடி சமன்பாடாக, இருபடி பல்லுறுப்பியாக இருக்கின்றது. வலது பக்கமே இருப்பது ஒரு மாறிலி பல்லுறுப்பியாக இருக்கின்றது. ஆகவே இரண்டையும் நாங்கள் சமன் செய்கின்ற பொழுது வருகின்ற பெருமானம் அல்லது சமன்பாடாக எக்ஸ் வர்க்கம் சமன் மறை 1 இருக்கின்றது. இந்த சமன்பாட்டுக்கு ஒரு மெய்த்தீர்வினை நாங்கள் காண முடியாது. அதாவது எந்த ஒரு பெருமானத்தை நாங்கள் வர்க்கிக்கின்ற பொழுதும் மறை பெறப்பட மாட்டாது. ஏன்? பெருமானம் ஒன்றை வர்க்கிக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நேர்பெருமானம்தான் கிடைக்கும். வர்க்கித்தல் என்பது அதே பெருமானத்தை அதே பெருமானத்தால் பெருக்குதல். ஆகவே இரண்டு பெருமானங்களை ஒன்றை அதே ஒன்றால் மீள பெருக்குகின்ற பொழுது எப்பொழுதுமே நேர்தான் கிடைக்கும். ஆகவே மறை வருகின்ற மாதிரியான ஒரு மெய்யான தீர்வு கிடைக்க மாட்டாது. தீர்வு இல்லை என்பதல்ல, தீர்வுகள் இருக்கலாம், ஆயினும் மெய்த்தீர்வுகள் இல்லை என்பதுதான் இங்கு உள்ள முடிவாக இருக்கின்றது. பாருங்கள், f(x, g(x) என்ற இரு பல்லுறுப்பிகளும் படி மற்றும் ஒத்த உறுப்புகளின் குணகங்கள் ஆகிய எல்லா வகையிலும் சமனெனின் அந்த f(x, g(x) வினை சர்வ சமனானவை எனப்படும். அதாவது எல்லா வகையிலும் சமனாக இருத்தல் வேண்டும். இரண்டினதும் படிகள் சமனாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒத்த உறுப்புகளும் சமனாக இருத்தல் வேண்டும். ஒத்த உறுப்புகள் என்று நான் சொல்வது, ஒரே படியிலான உறுப்புகள் எல்லாம் சமனாக இருக்கின்ற பொழுது அவை சர்வசமனானவை என்று சொல்லப்படும். சர்வசமனானவை என்று சொல்லப்படுகின்ற பொழுது f(x) சமன் f(x) சர்வசமன் g(x) என்று எழுதப்படும். இங்கே நான் போடுகின்றது சர்வசமன். இது சர்வசமன் என்பதால் நீங்கள் விளங்குவது என்னவென்றால், இந்த இரண்டு பக்கங்களிலும் எக்ஸுக்கு நீங்கள் எந்த ஒரு பரிமாணத்தையும் பிரதியிடுகின்ற பொழுது இரண்டு பக்கமுமே சமனாக இருக்கும். அதாவது இரண்டு பக்கங்களுமே ஒரே பரிமாணங்களே எடுக்கும். அதாவது இரண்டு பக்கங்களுமே ஒன்றுதான் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் சர்வசமன்பாட்டினுடைய இயல்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சர்வசமன்பாட்டின் இயல்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சமன்பாடுகள் சம்பந்தமாக காபோதர சாதாரணத்திலே கற்று அது சம்பந்தமான விளக்கங்களை பெற்று வந்திருக்கின்றீர்கள். இதற்கு மேலதிகமாக நாங்கள் இங்கு தருகின்ற விடயமாக இந்த சர்வ சமன்பாடுகள் இருக்கின்றது. இரண்டு சர்வ சமன்பாடுகள், அதாவது இரண்டு பல்லுறுப்பு சார்புகள் சர்வசமனானவை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இரண்டு பக்கமும் நாங்கள் வெவ்வேறு பெருமானங்களை போடுகின்ற பொழுது, அதாவது எக்ஸிலான பல்லுறுப்பு என்றால் எக்ஸுக்கு நாங்கள் வெவ்வேறு பெருமானங்களை போடுகின்ற பொழுது இரண்டு பக்கமும் சமனாக இருக்கும். பாருங்கள், இந்த சர்வசமக்குறியின் இருபுறமும் சமனான படிகொண்ட உறுப்புகளின் குணகங்கள் சமனாகும். சமனான படிகொண்ட உறுப்புகளின் குணகங்கள் சமனாக இருக்கும். அதேபோன்று சர்வசமன்பாட்டுக்குரிய மேற்கூறிய இயல்புகள் பல கணித பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு உதவும். இங்கு நாங்கள் காபோதர உயர்தரத்திலே பல கணித பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த சர்வசமன்பாட்டினுடைய இயல்புகளை நாங்கள் பாவிப்போம். அதேபோன்று சர்வசமன்பாடு என அறிந்து கொண்ட பின்னர் ஒரு சமன்பாடு தந்திருக்கின்ற பொழுது அது சர்வசமன்பாடாக இருக்கும் என நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் அந்த சர்வசமன்பாட்டில் ஏதாவது கணியங்களை நாங்கள் காண வேண்டி இருந்தால் அவற்றினை நாங்கள் கணித்து கொள்ள முடியும். உதாரணமாக பாருங்கள், இங்கு ஒரு சவர சமன்பாடு தந்திருக்கின்றார்கள். இங்கு தரப்பட்டிருப்பது ஒரு சர்வ சமன்பாடு. இந்த சர்வ சமன்பாட்டிலே எங்களுக்கு a, b, c என்பன தெரியாத கணியங்களாக இருக்கின்றன.
அதாவது இது ஒரு பல்லுறுப்பியாக இருக்கின்ற பொழுது இங்கு a, b, c என்பன மெய்யெண்களாக இருத்தல் வேண்டும். a, b, c என்பன மெய்யெண்களாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இது ஒரு பல்லுறுப்பியாக இருக்கும். அதே போன்று மறுகரையிலும் அது ஒரு பல்லுறுப்பியாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த a, b, cயின் பெருமானங்களை எவ்வாறு கணிப்போம் என்று பார்த்து கொள்வோம். இந்த a, b, cயை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இங்கு ax கனம் சக bx வர்க்கம் சக cxi 6 போல மறுகரையிலேயும் இருக்கின்றதை நாங்கள் ஒரு வகையாக அடைப்பு நீக்கி வைத்து கொள்ள முடியும். அடைப்பு நீக்கி வைத்து கொள்வோமாக இருந்தால் அடைப்பு நீக்கிய பின்னர் உங்களுக்கு தெரியும் அங்கு வருகின்ற விடயங்கள் என்னென்ன என்று. அவ்வாறு அடைப்பு நீக்கிய பின்னர் நாங்கள் விடயங்களை கையாள முடியும். பொதுவாக நாங்கள் அடைப்பு நீக்கம் செய்யாது வேறு முறைகளைத்தான் கையாள்வது வழக்கம். நாங்கள் அடைப்பு நீக்காது என்ன செய்வோம் என்று பார்ப்போம். பாருங்கள், இங்கு எக்ஸின் 3னுடைய குணகம், எக்ஸின் 3னுடைய குணகத்தை நான் சமன் செய்ய விளைகின்ற பொழுது இங்கு எக்ஸின் 3னுடைய குணகம், அதாவது இடது பக்கத்திலே எக்ஸின் 3னுடைய குணகம் a ஆக இருக்கின்றது. ஆகவே a சமன். மறுகரையிலே எக்ஸின் 3னுடைய குணகம் என்றால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த பெருக்கலை யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது 2xனால் எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குகின்ற பொழுது எனக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்கு கிடைக்கும். அதே போன்று 2xனால் மற்றவைகளை பெருக்குகின்ற பொழுது எனக்கு 3ஆம் அடுக்கு கிடைக்க மாட்டாது. ஏன்? இந்த 2xனால் இந்த 2xஐ பெருக்குவீர்களாக இருந்தால் 4x வர்க்கம்தான் கிடைக்கும், 3ஆம் அடுக்கு கிடைக்க மாட்டாது. ஆகவே இங்கு 2x கணம், இங்கு ax கணம். ஆகவே aயினுடைய பெருமானம் 2. என்ன செய்த நாங்கள் எக்ஸினுடைய குணகத்தை நாங்கள் சமன் செய்கின்ற பொழுது ஏயினுடைய பெருமானம் 2ஆக வந்தது. அதே போன்று எக்ஸின் 3ஐ நாங்கள் சமன் செய்தது போல எக்ஸின் 2னுடைய குணகத்தை நான் சமன் செய்வேனாக இருந்தால் எக்ஸின் 2னுடைய குணகம் என்றால் இங்கு b ஆக இருக்கும். இடது கை பக்கத்திலே இருப்பது b ஆக இருக்கின்றது. மறுகரையிலே நீங்கள் எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு எக்ஸ் வர்க்கம் என்பது இந்த 2xனால் இந்த 2xஐ பெருக்குகின்ற 4 வருகின்றது. அதே போன்று மறை ஒன்றினால் இந்த எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குகின்ற பொழுது மறை 1 வருகின்றது. இதைவிட வேறு குணகங்கள் இருக்குமா என்று ஒரு முறை நீங்கள் தேடி பார்க்கலாம். இந்த 2xனால் இந்த 6ஐ பெருக்குகின்ற பொழுது அங்கு எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வரமாட்டாது. ஆகவே வேறு ஒரு இடத்திலும் வராது. ஆகவே நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் பிக்குரிய பெருமானமாக எங்களுக்கு b சமன் 3 என்று கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஏஐ கணித்து விட்டோம், பியை கணித்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் சியை கணிக்க வேண்டும். இங்கு பாருங்கள், இது எக்ஸினுடைய குணகத்தை நான் சமன் செய்கின்ற பொழுது எக்ஸினுடைய குணகம் என்று சொன்னால் இங்கு இருப்பது சி. அதே போன்று மறுகரையிலே எக்ஸை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 2xனால் அந்த 6னை பெருக்குகின்ற பொழுது 12x என்பது கிடைக்கும். ஆகவே குணகம் 12. அதே போன்று மறை ஒன்றினால் இந்த 2ஐ பெருக்குகின்ற பொழுது மறை 2 என்று கிடைக்கும். ஆகவே சியினுடைய பெருமானமாக எனக்கு 10 கிடைக்கும். ஆகவே பாருங்கள், a, b, cயினுடைய பெருமானங்களை நான் கணித்திருக்கின்றேன். இங்கு நாங்கள் கணித்த பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், இதனை நான் விரித்து எழுதவில்லை. ஆயினும் அந்த பெருக்கலை நாங்கள் யோசித்து எழுதியிருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இந்த காபோர் உயர்தரத்திலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு உங்களுக்கு அதை விரிக்காமலே நீங்கள் இவ்வாறு கணிக்கின்ற ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாமல் நீங்கள் அதனை விரித்தும் நீங்கள் எழுதியிருக்கலாம். விரித்து எழுதியிருந்தால் இந்த 2xனால் இதனை நீங்கள் பெருக்கி 2xனால் பெருக்குகின்ற பொழுது 2x கணம், பிறகு 2xனால் பெருக்குகின்ற பொழுது 4x வர்க்கம், அதே போன்று 2xனால் பெருக்குகின்ற பொழுது 12x, பின்னர் மறை ஒன்றினால் பெருக்குகின்ற பொழுது மறை x வர்க்கம், மறை ஒன்றினால் பெருக்குகின்ற பொழுது மறை 2x, மறை ஒன்றினால் பெருக்குகின்ற பொழுது மறை 6 என்று உங்களுக்கு கிடைக்கும். பின்னர் இதனை நீங்கள் மேலும் சுருக்கினால் 2x கணம் சக 4x வர்க்கம், அங்கு ஒரு x வர்க்கம் இருக்கின்றது. ஆகவே 2x கணம்
சக 3x வர்க்கம் சக 10x என்று கிடைக்கும். அவ்வாறு கணித்த பின்னரும் இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 2x கனம் சக 3x வர்க்கம் சக 10x சய 6 என்று கிடைக்கும். இவ்வாறு கிடைத்த பின்னர் நீங்கள் குணகங்களை சமப்படுத்துகின்ற பொழுதும் நீங்கள் a, b, cயின் பெருமானங்களை கண்டுகொள்ள முடியும். ஆகவே எவ்வாறு காணப்போகின்றீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. அவ்வாறு காணுகின்ற பொழுது நான் முன்னர் குறிப்பிட்ட, அதாவது அடைப்புகளை நீக்காது காணுகின்ற முறைகளை பின்பற்றுங்கள். அதுதான் உங்களது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம். ஒரு உதாரணம் தந்திருக்கின்றார்கள். f of x சமன் xi ஏதரம் g of x என்று சொன்னால் f of a ஆனது 0 ஆகும் என நிறுவுக என்று கேட்டிருக்கின்றார்கள். இங்கு f of x, g of x என்பன எக்ஸிலான பல்லுறுப்பிகள் ஆகும். இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், இங்கு தரப்பட்டிருப்பது சர்வசமன். ஆகவே சர்வசமன் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு பக்கமுமே எக்ஸுக்கு எந்த ஒரு பெருமானத்தையும் நீங்கள் பிரதியிட முடியும். ஆகவே இன்னொரு பெருமானத்தை நீங்கள் பிரதியிடலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வசதியான ஒரு பெருமானத்தை நான் போட்டுக்கொள்ள முடியும். இது சர்வசமன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. இதிலே ஒரு சமன் வந்திருந்தால் இதனை நீங்கள் தீர்க்க முடியாது. அதனை நீங்கள் f of x தெரிகின்ற பொழுது அந்த சமன்பாட்டுக்கு ஒரு தீர்வினைத்தான் காண முடியுமே ஒழிய வேறு விடயங்களை நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே இவை பல்லுறுப்பிகள் என்றும் தந்திருக்கின்றார்கள். ஆகவே எக்ஸுக்காக நான் a என்ற பெருமானத்தை பிரதியிடுகின்ற பொழுது x சமன் a ஆக, அல்லது எக்ஸுக்காக நான் a-னை பிரதியிடுகின்ற பொழுது எனக்கு f of a சமன் மறுகரையிலே a சய a தரம் g a என்று கிடைக்கும். ஆகவே f of a-இனுடைய பெருமானம் எனக்கு 0 தர g a என்று கிடைக்கின்ற காரணத்தினால் f of a-இனுடைய பெருமானம் 0 இருக்கும். இதுதான் எங்களிடம் நிறுவச் சொல்லி கேட்டது. அதை நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். இங்கு நீங்கள் a பிரதியிடுகின்ற பொழுது இரண்டு பக்கங்களும் சமனென்று எடுப்பதற்கு காரணம் அது சர்வ சமன்பாட்டினுடைய ஒரு இயல்பு ஆகும். ஆகவே தான் இது சரியாக வருகின்றது. இதனை விளங்கிக் கொண்டு அடுத்த விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், 2x கனம் சக bx வர்க்கம் சக cx சக 18 சமன் x2 x3 2x3 ஆகுமாறு ஒருமைகளின் பெருமானங்களை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இங்கு ஒருமைகள் என்று அவர்கள் சொல்வது b, c என்பவற்றினுடைய பெருமானங்களை நாங்கள் காண வேண்டும். அதாவது காண்க b, c-இனுடைய பெருமானங்கள் என்ன என்று நாங்கள் ஒரு முறை கணித்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த b, c-இனுடைய பெருமானங்களை காண்பதற்கு நீங்கள் விரித்து எழுதுகின்ற முறைகளை பாவித்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் வேறு முறைகளையும் நீங்கள் பாவித்து கொள்ள முடியும். பாருங்கள், நான் இங்கு b, c-ஐ காணுகின்ற பொழுது ஒரு வசதிக்காக உங்களுக்கு இந்த 3 விடயங்களையும் கருதுவது உங்களுக்கு ஆரம்பத்திலே கடினமாக இருக்கலாம். ஆகவே நீங்கள் இந்த 2 கோவைகளை நீங்கள் பெருக்கி வைத்து கொண்டும் நீங்கள் யோசிக்கலாம். இது 2ஐ நீங்கள் பெருக்கி வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் x வர்க்கம், அதே போன்று இந்த மறை 2x, அதே போன்று 3x, ஆகவே சக x சய 6 தரம் 2x சய 3 என்பது எனக்கு கிடைக்கும். அதாவது இந்த முதல் 2 கோவைகளை நான் பெருக்கி வைத்திருக்கின்றேன். அவ்வாறு பெருக்கி வைத்துக்கொண்டு நான் விடயங்களை பார்க்க போகின்றேன். கட்டாயமாக அவ்வாறு பெருக்கத்தான் வேண்டும் என்பதல்ல. அவ்வாறு பெருக்கி ஆரம்பத்திலே அவ்வாறு பெருக்கி யோசிக்கின்ற பொழுது இந்த விடயம் சற்று இலகுவானதாக இருக்கும். பின்னர் அந்த பெருக்கலை மறந்து நேரடியாக செய்கின்ற விடயத்துக்கு வாருங்கள். இங்கு பாருங்கள், நான் x கணத்தினுடைய குணகத்தை சமப்படுத்த விரும்பவில்லை. ஏன்? நாங்கள் காண வேண்டியது b, c ஆக இருக்கின்றது. ஆகவே b, c ஆக இருக்கின்ற காரணத்தினால் நான் x வர்க்கத்தினுடைய குணகத்தை சமன் செய்ய போகின்றேன். x வர்க்கத்தின் குணகம் என்பது இங்கு b ஆக இருக்கின்றது. ஆகவே இங்கு b, மறுகரையிலே x வர்க்கத்தின் குணகம் என்பது இந்த x வர்க்கத்தினால் அந்த மறை 3ஐ பெருக்குகின்ற பொழுது வருகின்ற குணகமும், அதே போன்று அந்த எக்ஸினால் 2xஐ வருகின்ற குணகமாக இருக்கும். ஆகவே இதிலிருந்து வருவது எனக்கு b-இனுடைய பெருமானம் மறை 1 எனக்கு கிடைக்கும்.
எக்ஸ் வர்க்கத்தை நீங்கள் இன்னுமொரு விதமாகவும் நீங்கள் யோசிக்க முடியும். எக்ஸ் வர்க்கம் என்பது இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் பெருக்கி அங்கே இருக்கின்ற மறை 3ஆல் பெருக்குவது. அதே போன்று இந்த 2ஆவில் இருக்கின்ற எக்ஸையும் மற்ற எக்ஸையும் பெருக்கி இந்த மறை 2ஆல் பெருக்குவது. அதே போன்று இறுதியாக இருக்கின்ற 2 எக்ஸை பெருக்கியது போல முதலாவதும் கடைசியுமான 2 எக்ஸை பெருக்கி 3ஆல் பெருக்குவது. அவ்வாறு பெருக்கியும் ஒரு முறை சமன்பாட்டை நீங்கள் எழுதி பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே பியினுடைய பெருமானம் மறை 1 எனக்கு கிடைக்கும். அடுத்ததாக எக்ஸினுடைய குணகத்தை நான் சமன் செய்கின்ற பொழுது எனக்கு சி சமன் எக்ஸினுடைய குணகம் என்றால் மாணவர்களே இங்கு நீங்கள் எக்ஸை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த எக்ஸினால் அந்த மறை 3ஐ பெருக்குகின்ற பொழுது ஒரு மறை 3 என்பதும், அதே போன்று இந்த மறை 6னால் 2னை பெருக்குகின்ற பொழுது ஒரு மறை 12 என்பதும் எனக்கு கிடைக்கும். ஆகவே சியினுடைய பெருமானம் மறை 3 சய மறை 12 என்று சொல்லுகின்ற பொழுது சியினுடைய பெருமானமாக எனக்கு மறை 15 எனக்கு கிடைக்கின்றது. ஆகவே சியினுடைய பெருமானத்தை நான் கண்டுவிட்டேன், பியினுடைய பெருமானத்தையும் நாங்கள் கண்டுவிட்டோம். இதனை கண்ட பின்னர் பார்ப்போம் என்ன கேட்கிறார்கள் என்று. 2x கனம் மறை எக்ஸ் வர்க்கம் மறை 15x சக 18 என்ற சமன்பாட்டை தீர்க்க சொல்லி கேட்கின்றார்கள். இந்த சமன்பாட்டை நீங்கள் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முன்னர் செய்ததை பார்த்து கொள்ளுங்கள். இங்கு பாருங்கள் 2x கனம் இந்த பிக்காக மறையை போடுகின்ற பொழுது மறை எக்ஸ் வர்க்கம், சிக்காக மறை 15ஐ போடுகின்ற பொழுது மறை 15x சக 18 என்பது அதனுடைய பெருமானம் x2 x3 2x3. ஆகவே இதனை நீங்கள் எழுதி கொள்ளலாம். 2x கனம் சய எக்ஸ் வர்க்கம் சய 15x சக 18 என்பது உங்களுக்கு தெரியும் x2 அதே போன்று x3 2x3 தான் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் x2 x3 2x3 அதைத்தான் இங்கு நாங்கள் எழுதியிருக்கின்றோம். ஆகவே இது சமன் பூஜ்ஜியம் என்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது 2x கனம் சய எக்ஸ் வர்க்கம் சய 15x சக 18 சமன் 0. இந்த சமன்பாட்டை நான் தீர்க்க வேண்டும். இந்த சமன்பாட்டை நான் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் காரணிப்படுத்த வேண்டும். காரணிப்படுத்தலுக்கு நான் ஏற்கனவே ஒரு விடயத்தை செய்திருக்கின்றேன். அதை பாவிக்கின்ற பொழுது உங்களுக்கு x மறை 2 அதே போன்று x சக 3 2x3 சமன் 0 என்று கிடைக்கும். ஆகவே இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் இவ்வாறு 3 பெருக்கங்கள் வருகின்ற பொழுது ஒன்று முதலாவது கோவை 0 இருக்க வேண்டும், அல்லது இரண்டாவது கோவை 0 இருக்க வேண்டும், அல்லது மூன்றாவது கோவை 0 இருக்க வேண்டும். ஆகவே x2 சமன் 0 அல்லது x3 சமன் 0 அல்லது 2x3 சமன் 0 என்று நீங்கள் எழுதிக் கொள்வீர்கள். இவ்வாறு எழுதுகின்ற பொழுது எக்ஸினுடைய பெருமானம் 2, எக்ஸினுடைய பெருமானம் மறை 3 அல்லது எக்ஸினுடைய பெருமானம் 3/2. 3 தீர்வுகள் இருக்கின்றன. அந்த 3 தீர்வுகளையும் கணித்திருக்கின்றோம். மாணவ மாணவிகளே, நீங்கள் காபோதர சாதாரண தரத்திலே கற்கின்ற பொழுது ஒரு எளிய சமன்பாடு வருகின்ற பொழுது எக்ஸிற்கு ஒரு தீர்வு வந்தது. அதே போன்று ஒரு இருபடி சமன்பாடு வந்த பொழுது எக்ஸிற்கு 2 தீர்வுகள் வந்தது. ஒரு 3ஆம் படி சமன்பாடு வருகின்ற பொழுது அங்கே எக்ஸிற்கு 3 பெருமானங்கள் வரும். அந்த 3 பெருமானங்களையும் அந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் என்று நாங்கள் சொல்லுவோம். இங்கு அந்த 3 தீர்வுகளையும் நான் கணித்து காட்டியிருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், இன்னும் ஒரு வினா. இந்த வினாவிலே எக்ஸ் கனம் சக 3px சக q சமன் x முழுவதின் வர்க்கம் தரம் x a எனின் a சமன் 2k எனவும் 4p கனம் சக q வர்க்கம் சமன் 0 எனவும் காட்டுக. இதனை நான் செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக எங்களுக்கு இந்த சமன்பாட்டினை நாங்கள் பார்த்து கொள்வோம். எக்ஸின் 3ஆம் அடுக்கு சக 3px சக q என்பது எனக்கு x முழுவதின் வர்க்கம் தரம் x a என்று கிடைத்திருக்கின்றது. முதலாவதாக a யினுடைய பெருமானத்தை கேட்டிருக்கின்றார்கள்.
ஆகவே ஏயினுடைய பெருமானத்தை நான் காணுகின்ற பொழுது இரண்டு பக்கமும் எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகத்தை நான் சமன் செய்ய விளைகின்றேன். ஏன் எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகத்தை சமன் செய்ய விளைகின்றேன் என்று சொன்னால், இதிலே தெரியும் உங்களுக்கு, இதிலே வருகின்ற எக்ஸ்ஐகே முழுவதின் வர்க்கம் என்று சொன்னால் எனக்கு கிடைப்பது எக்ஸ் வர்க்கம் சய 2kx சக கே வர்க்கம் தரம் எக்ஸ் சக ஏ என்பது. இங்கு பாருங்கள், இந்த எக்ஸினால் எக்ஸை பெருக்குகின்ற பொழுது ஒரு எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும். எக்ஸினால் எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குகின்ற பொழுது எக்ஸின் 3ஆம் அடுக்கு கிடைக்கும். அதே போன்று ஏயினால் பெருக்குகின்ற பொழுது எக்ஸ் வர்க்கம் கிடைக்கும். ஆகவே ஏயினால் பெருக்குகின்ற பொழுது எக்ஸ் வர்க்கம் கிடைக்கின்றது. மறுகரையிலே பார்ப்பீர்களாக இருந்தால் எக்ஸ் வர்க்கத்தை கொண்ட உறுப்பு கிடையாது. ஆகவே எக்ஸ் வர்க்கத்தை கொண்ட உறுப்பு கிடைக்காத காரணத்தினால் அதனுடைய பெருமானம் ஒரு கரையிலே 0ஆகவும், அதாவது இடது பக்கத்திலே எக்ஸ் வர்க்கத்திலான உறுப்பு இல்லை. ஆகவே இடது பக்கத்திலே இருக்கின்ற எக்ஸ் வர்க்கத்திலான உறுப்பினுடைய குணகம் 0ஆக இருக்கின்றது. அதே போன்று வலது பக்கம் பார்க்கின்ற பொழுது நீங்கள் எக்ஸ் வர்க்கத்திலான உறுப்புகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் ஏயினால் பெருக்குகின்ற பொழுது எனக்கு ஒரு ஏ எக்ஸ் வர்க்கம் வருகின்றது. ஆகவே குணகம் என்று சொன்னால் ஏ. அதே போன்று 2kxயினால் எக்ஸை பெருக்குகின்ற பொழுது இன்னும் ஒரு குணகம் வருகின்றது. அது சய 2k ஆக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து எனக்கு கிடைப்பது ஏயினுடைய பெருமானம் 2k ஆக இருக்கும். நீங்கள் வேறு குணகங்களையும் சமப்படுத்த முடியும். ஆயினும் சமப்படுத்தினால் இன்னும் ஒரு சமன்பாட்டை எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இங்கு நான் நேரடியாக இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமன் செய்த காரணத்தினால் எனக்கு நேரடியாகவே ஏயினுடைய பெருமானம் 2k என்று கிடைத்துவிட்டது. அடுத்ததாக மாணவ மாணவிகளை நாங்கள் காண வேண்டியது 4p கனம் சக q வர்க்கத்தினுடைய பெருமானம் 0 என்று காட்டச் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை கணித்தது போல வேறு குணகங்களை நாங்கள் கணிக்க வேண்டி இருக்கின்றது. வேறு குணகங்களை நாங்கள் கணிக்கின்ற பொழுது அல்லது கவனத்தில் எடுக்குகின்ற பொழுது எக்ஸினுடைய 3 நாங்கள் எடுப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் எங்களுக்கு கிடைக்காது. ஏன்? எக்ஸினுடைய 3ஆம் அடுக்கு என்பது இடது பக்கத்திலே 1ஆக இருக்கின்றது, வலது பக்கத்திலும் அது 1ஆக இருக்கும். ஆகவே எக்ஸினுடைய 3இன் குணகத்தை சமன் செய்வதால் எங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் கிடையாது. ஆகவே நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதாவது எக்ஸினுடைய 3ஆம் அடுக்கு எங்களுக்கு உபயோகப்படாது. எக்ஸினுடைய 2ஆம் அடுக்கை எடுத்து செய்திருக்கின்றோம். ஆகவே இறுதியாக இருக்கின்ற எக்ஸ் எக்ஸினுடைய 0 அல்லது மாறிலி போன்றவற்றுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். பார்ப்போம். இங்கு பார்ப்போமாக இருந்தால் முதலாவதாக கணித்து வைத்திருக்கின்றோம் a = 2k என்பது. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருத்தல் வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல எக்ஸ் கணத்தினுடையோ அல்லது எக்ஸ் வர்க்கத்தினுடைய குணகங்களை நாங்கள் சமப்படுத்த போவதில்லை. ஏன்? அவற்றை சமப்படுத்துவதால் எங்களுக்கு எந்த விதமான விளைவுகளையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டு பக்கமும் எக்ஸினுடைய குணகத்தை நான் சமன் செய்கின்ற பொழுது எக்ஸினுடைய குணகம் என்று சொன்னால் நீங்கள் இங்கு பார்க்க வேண்டும். எக்ஸினுடைய குணகம் என்றால் இங்கே இருப்பது 3p. அதே போன்று மறுகரையிலே நீங்கள் எக்ஸினுடைய குணகத்தை பார்ப்பதற்கு வசதியாக இதனை நீங்கள் விரித்து எழுதி வைத்திருப்பீர்களாக இருந்தால் இவ்வாறு எழுதி வைத்திருக்க வேண்டும் என்பதல்ல, மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். அவ்வாறு மனதிலே நினைத்து கொண்டு சுருக்குகின்ற பொழுதுதான் அது இலகுவாக இருக்கும். ஆகவே எக்ஸினுடைய குணகம் என்று சொன்னால் 3p. மறுகரையிலே இந்த எக்ஸ் வர்க்கத்தால் மற்ற அடைப்பை பெருக்குகின்ற பொழுது எக்ஸினுடைய குணகங்கள் கிடைக்க மாட்டாது. 2kxயினால் அந்த ஏயை பெருக்குகின்ற பொழுது ஒரு எக்ஸுக்கு ஒரு குணகம் வருகின்றது, மறை 2ka என்பது. அதே போன்று இங்கு ஒரு கே வர்க்கம் இருக்கின்றது. அந்த கே வர்க்கத்தினால் எக்ஸை பெருக்குகின்ற பொழுதும் உங்களுக்கு ஒரு குணகம் கிடைக்கும், அது கே வர்க்கம் என்று இருக்கும். இங்கு எங்களுக்கு இந்த ஏயிற்காக 2k என்ற பெருமானத்தை நான் போட்டுக்கொள்ள முடியும். ஆகவே ஏயிற்காக நான் 2k போடுகின்ற பொழுது மறை 2k தரம் 2k சக k வர்க்கம் என்று கிடைக்கும். இதை நான் சுருக்குகின்ற பொழுது எனக்கு விடையாக மறை 3k வர்க்கம் கிடைக்கின்றது.
அடுத்ததாக நான் அடுத்த குணகத்தை சுருக்கப் போகின்றேன். இரண்டு பக்கமும் எக்ஸின் பூஜ்ஜியத்தின் குணகத்தை நான் சமன் செய்ய விளைகின்ற பொழுது எக்ஸின் பூஜ்ஜியம் என்பது அதாவது எக்ஸின் பூஜ்ஜியம் என்பது மாறிலி உறுப்பாக இருக்கும். மாறிலி உறுப்பு என்றால் இங்கு கியூவினுடைய பரிமாணம். எனக்கு மாறிலியை நான் பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த கே வர்க்கத்தினால் அந்த ஏயை பெருக்குகின்ற பொழுது மாத்திரமே அந்த மாறிலி கிடைக்கும். ஆகவே அதனுடைய பரிமாணம் ஏ கே வர்க்கம் என்று கிடைக்கின்றது. ஏ கே வர்க்கம் என்பது அந்த மாறிலியாக இருக்கின்றது. ஆகவே ஏக்காக நான் 2 கேயை போடுகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற பரிமாணமாக கியூ சமன் ஏக்கு நாங்கள் 2 கேயை போடுகின்ற பொழுது 2 கே 3ஆம் அடுக்கு என்பது எனக்கு கிடைக்கின்றது. ஆகவே எனக்கு கிடைக்கின்ற இந்த பரிமாணத்தை நான் 2 கே கனம் என்று கிடைத்திருக்கின்றது. ஆகவே நான் இரண்டையும் சுருக்கி இந்த கேயை இல்லாமல் செய்கின்ற பொழுது இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் இது 3p, இங்கு பார்ப்போமாக இருந்தால் q. ஆகவே முதலாவதிலிருந்து நான் எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு தெரியும் பியினுடைய பரிமாணம் மறை கே வர்க்கம் ஆக முதலாம் சமன்பாடிலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு பக்கமும் 3ஐ சுருக்குகின்ற பொழுது பியினுடைய பரிமாணமாக மறை கே வர்க்கம் இருக்கின்றது. இங்கு கேயின் 3ஆம் அடுக்கு இருக்கின்றது. ஆகவே இதை நான் இந்த கேயை இல்லாமல் செய்கின்ற பொழுதுதான் எனக்கு அந்த பிக்கும் கியூவுக்கும் இடையிலே தொடர்புகள் கிடைக்கும். ஆகவே கேயை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாம் சமன்பாட்டின் 3ஆம் அடுக்கினையும் இந்த இரண்டாம் சமன்பாட்டை நான் இதில் கேயின் 3 இருக்கின்றது. ஆகவே நான் கியூவின் கீழ் 2 என்று எடுப்பேனாக இருந்தால் எனக்கு கேயின் 3 என்று கிடைக்கும். ஆகவே இதனை நான் 3ஆம் சமன்பாடு இட்டுக்கொண்டு இந்த 3ஆம் சமன்பாட்டினுடைய வர்க்கத்தையும் நான் கூட்டுகின்ற பொழுது எனக்கு கிடைப்பது முதலாம் சமன்பாட்டினுடைய பி வர்க்கம் என்று கிடைக்கும். இதை நாங்கள் கனப்படுத்துகின்ற பொழுது பியின் 3ஆம் அடுக்கு. அதே போன்று இரண்டாம் சமன்பாட்டை நான் வர்க்கித்து கூட்டுகின்ற பொழுது கியூ வர்க்கத்தின் கீழ் 4 சமன் 0 என்று கிடைக்கும். ஏன் 0? இதனை நீங்கள் 3ஆம் அடுக்கு கெடுக்கின்ற பொழுது மறை கேயின் 6 வரும், இங்கு கேயின் 6 வரும். இரண்டை நீங்கள் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது 0 இருக்கும். இப்பொழுது நான் இதை 4ஆல் பெருக்குவேனாக இருந்தால் 4p கனம் சக கியூ வர்க்கம் சமன் 0 என்று கிடைக்கும். இதுதான் எங்களிடம் கேட்கப்பட்டதாக இருந்தது. ஆகவே மாணவ மாணவிகளாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னவென்று சொன்னால் இதனை எவ்வாறு சரியாக கையாள்வது என்பதுதான் முக்கியமானது. அவ்வாறு இல்லாமல் நீங்கள் வேறு விதமாக செய்வீர்களாக இருந்தாலும் உங்களுக்கு விடைகள் வந்து சேரும். ஆயினும் உங்களது வழிகள் நீண்டவையாக அமையும். அதனை நீங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்ப்போம் ஒரு வினா. ஏஎக்ஸின் 6ஆம் அடுக்கு சக 2xின் 4 சக bxின் 3 சக cx வர்க்கம் சக 3x சக 2 சர்வசமன் x வர்க்கம் சக 1 xின் 4 சக lambda x கனம் சக mu x வர்க்கம் சக gamma x சக 2 என்று தந்திருக்கின்றார்கள். இதிலே a, b, c, lambda, mu, gamma என்பவற்றை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் மாணவ மாணவிகளே இந்த வினாவிலே 6 தெரியாக்கணியங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த 6 தெரியாக்கணியங்களையும் காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த 6 குணகங்களையும் அதாவது 6 அடுக்குகளுடைய குணகங்களையும் சமப்படுத்துதல் தேவையாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் நீங்கள் பரிமாணங்களையும் விட்டு பார்த்து கொள்ள முடியும். முதலாவதாக நான் எக்ஸின் 6னுடைய குணகத்தை சமன் செய்வேனாக இருந்தால் எக்ஸின் 6னுடைய குணகம் என்று சொன்னால் உங்களுக்கு இடது பக்கம் இருப்பது a. அதே போன்று வலது பக்கத்திலே நீங்கள் இருக்கின்ற பொழுது எக்ஸின் 2னால் எக்ஸின் 4னை பெருக்குகின்ற பொழுது மாத்திரமே உங்களுக்கு அந்த எக்ஸின் 6 கிடைக்கும். இந்த 2னால் 4ஐ பெருக்குகின்ற பொழுது மாத்திரமே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதனுடைய பரிமாணம் 1ஆக இருக்கும். ஆகவே a சமன் 1ஆக இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் எக்ஸின் 5ஐ சமப்படுத்துவீர்களாக இருந்தால் எக்ஸின் 5ஐ நீங்கள் சமப்படுத்துகின்ற பொழுது இடது பக்கம் 0ஆக இருக்கின்றது. மறுகரையிலே எக்ஸின் 5 என்று சொன்னால்
இந்த எக்ஸின் 2னால் அதனை பெருக்குகின்ற பொழுது லெம்டா கிடைக்கின்றது. அதே போன்று வேறு நீங்கள் எங்கு பெருக்கினாலும் எங்களுக்கு அந்த விடை கிடைக்க மாட்டாது. ஆகவே லெம்டாவினுடைய பெருமானம் 0 இருக்கின்றது. அதே போன்று எக்ஸின் 4க்கு நீங்கள் செல்கின்ற பொழுது இடது பக்கம் இருப்பது 2 இருக்கின்றது. எக்ஸின் 4 என்பது சொல்லுகின்றது இந்த எக்ஸ் வர்க்கத்தினால் அந்த மியூ எக்ஸ் வர்க்கத்தை பெருக்குகின்ற பொழுது மியூ கிடைக்கும். அதே போன்று இந்த ஒன்றினால் எக்ஸின் 4ஐ பெருக்குகின்ற பொழுது இன்னும் ஒரு 1 கிடைக்கின்றது. ஆகவே மியூவினுடைய பெருமானம் 1 இருக்கின்றது. அதே போன்று எக்ஸினுடைய 3ஐ நீங்கள் சமப்படுத்துவீர்களாக இருந்தால் இங்கு b இருக்கின்றது. மறுகரையில் எக்ஸின் 3 என்பது இந்த எக்ஸின் 2னால் நீங்கள் அந்த கேமாவினை பெருக்குகின்ற பொழுது கேமா என்பதும் அதே போன்று 1னால் நீங்கள் பெருக்குகின்ற பொழுது லெம்டா என்பதும் கிடைக்கும். ஆகவே லெம்டாவுடைய பெருமானம் 0 என்ற காரணத்தினால் எங்களுக்கு பியினுடைய பெருமானம் கேமாவுக்கு சமனாக வரும். ஆகவே பியினுடைய பெருமானம் கேமாவுக்கு சமனாக வந்திருக்கின்றது. நாங்கள் இங்கு பாருங்கள் ஏ கண்டிருக்கின்றோம், லெம்டாவை கண்டிருக்கின்றோம், மியூவை கண்டிருக்கின்றோம், 3 பெருமானங்களை கண்டிருக்கின்றோம். இன்னும் 3 பெருமானங்களை காண வேண்டாம். அந்த 3 பெருமானங்களிலே இவை 2 பெருமானங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் எக்ஸின் 2ஆம் அடுக்கின் குணகத்தையும் அதே போன்று எக்ஸின் குணகத்தை நாங்கள் சமப்படுத்துவதன் மூலம் நாங்கள் மீதமுள்ள விடயங்களை கண்டுகொள்ளலாம். எக்ஸின் 2ஐ சமப்படுத்துவோமாக இருந்தால் சியினுடைய பெருமானம், அதே போன்று எக்ஸின் 2ஐ நீங்கள் காணுகின்ற பொழுது எக்ஸின் 2னால் இறுதியாக இருக்கின்ற 2, அதே போன்று 1னால் நீங்கள் பெருக்குவீர்களாக இருந்தால் மியூ என்பது கிடைக்கும். இதிலிருந்து எங்களுக்கு கிடைப்பது இன்னும் ஒரு சமன்பாடு. இதே போன்று நீங்கள் இன்னும் ஒரு சமன்பாட்டினையும் எடுத்து அந்த a, b, cயினை நீங்கள் கணித்து கொள்ள முடியும். மீதமுள்ள விடயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதாவது இங்கு நான் ஏறக்குறைய கணக்கினை செய்து முடித்திருக்கின்றேன். உங்களது பயிற்சிக்காக மீதத்தை நான் விட்டு செல்கின்றேன். நல்லது மாணவ மாணவிகளே, இன்றைய பாடவேளையிலே நாங்கள் பல்லுறுப்பு சார்புகள் சம்பந்தமான ஒரு ஆரம்ப அறிமுகத்தை பார்த்திருந்தோம். இது சம்பந்தமான விடயங்கள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்படுகின்ற சில கணக்குகளை நாங்கள் செய்திருந்தோம். இதன் தொடர்ச்சியை நாங்கள் இன்னொரு பாடவேளையிலே பார்த்து கொள்ளலாம். அவ்வாறு நாங்கள் இன்னொரு பாடவேளையை உங்களை வந்து சந்திக்கும் வரை நீங்கள் எங்களது பாடங்களை, அதாவது தேசிய கல்வி நிர்வாகத்தால் தயாரித்து வெளியிடப்படுகின்ற இந்த பாடங்களை நீங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய சேனல் NIE என்ற யூடியூப் தளத்திலும் நீங்கள் இதனை பார்த்து கொள்ள முடியும். ஆகவே அங்கே சென்று இந்த விடயங்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான நேரத்திலே தேவையான விதமாக இதனை நீங்கள் தரவிறக்கம் செய்து பார்வையிடுகின்ற பொழுது உங்களுக்கு மேலதிக அறிவு கிடைக்கப்பெறும் என்று கூறிக்கொண்டு, மேலும் இது சம்பந்தமான பாடங்களை நாங்கள் அடுத்த பாடவேளைகளில் உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பாடவேளையை நான் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.